அவர் அமெரிக்காவிலே முனைவர் பட்டம் பெற்றது தத்துவத்திலே. அவருடைய காலத்தில் அன்றைய பம்பாயிலே யாருமே அப்படிப்பட்ட முனைவர் பட்டம் வாங்காத ஒரு சூழ்நிலையில் அவர் பம்பாயிலே வந்து தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவருக்கு அரசாங்கத்திலே ஒரு சிறிய வேலை கிடைத்தது. அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் 400 ரூபாய். அவர் சொன்னார், இந்த 400 ரூபாய் எனக்கு தேவையில்லை, நான் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பிறகு சில நாட்களிலே அவர் இங்கிலாந்திலே சென்று பாரிஸ்டராக பட்டம் பெற்று திருவழியும் மும்பாயிலே வந்து வக்கீல் தொழில் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவருக்கு மாவட்ட நீதிபதி பதவி கொடுக்கப்பட்டது. அந்த பதவிக்கு அவருடைய சம்பளம் 1000 ரூபாய். அவர் அந்த பதவி தேவையில்லை என்று சொன்னார்கள். சில நாட்கள் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி அவரை தேடி வந்தது. அப்பொழுது சம்பளம் 4000 ரூபாய், ஓய்வூதியம் 1000 ரூபாய். அம்பேத்கர் சொன்னார்கள், எனக்கு இந்த பதவியோ இந்த சம்பளமோ தேவையில்லை, என்னுடைய மக்களுக்கு நான் வேலை செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய வாழ்நாளிலே 1936 வருஷத்திலிருந்து 1956 வருடம் வரை 20 ஆண்டுகள் கவர்னர் ஜெனரல் அமைச்சரவையில் இருந்தார்கள். ஒன்றிய அரசுடைய அமைச்சராக இருந்தார்கள். சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே அமைச்சராக இருந்தார்கள். அவ்வளவு காலம் பிறந்தாலும் அவர் எழுதிய புத்தகத்தை அவரால் வெளியிடப்படவில்லை. கடைசியிலே அவர் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள், நான் ஒரு புத்தகம் தயாரித்திருக்கிறேன், இதை வெளியிடுவதற்கு 40,000 ரூபாய் செலவு அரசாங்கம் கொடுத்தால் இதை வெளியிடலாம், அதில் வரக்கூடிய வருமானத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய கடிதம் ஒன்றிய அரசிலே தூங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுத்தாளருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு பரவலாக அவர் மறைந்து அவர் பரிநிர்வாணம் அடைந்து இன்றைக்கு 68 ஆண்டுகளானாலும் நாம் திருப்பி திருப்பி பேசுகிறோமே, அதுதான் அவருடைய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த நாடு ஜாதி அடிப்படையிலே பிளவுண்டு ஜாதிக்கு ஒரு நீதி என்ற இடத்திலே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு அரசியல் சட்டத்தை தயாரித்தார்கள். இதைத்தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லா இடத்திலும் காட்டுகிறார்கள். ஒரு சிறிய சிவப்பு புத்தகம், இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டத்தை கடந்த ஒரு வருட காலமாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எல்லா இடத்திலும் காட்டுகிறார்கள். அதற்கு என்ன முக்கியம்? இன்றைக்கு அரசியலில் அரசியல் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகவே நாம் எந்த பக்கம் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆவணத்திலே 397 பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பிரிவு, 15வது பிரிவை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். எப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் காட்ட ஆரம்பித்தார்களோ இந்த புத்தகம் 1.5 லட்சம் பிரதிகள் வித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் தங்களுக்கு எந்த விதி தங்களை ஆள்கின்றது, தங்கள் நாட்டை எந்த விதி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வப்படுகிறார்கள். யாரும் ஒரு சட்ட பிரச்சனை என்றால் வக்கீலிடம் செல்லவில்லை, நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இன்று இருக்கிறது. இந்த சட்டத்திலே 15வது பிரிவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், மதத்தின் பேரிலோ சமயத்தின் பேரிலோ மொழியின் பேரிலோ இடத்தின் பெயரிலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையின் பெயரிலோ இந்த அரசு யாரிடமும் வேறுபாடு காட்டாது என்ற ஒரு பெரிய ஒரு அரிய ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். மனுநீதி புதைக்கப்பட்டது, சமநீதி உறுதி செய்யப்பட்டது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அதுதான் இந்த சட்டத்துடைய முதல் சாதனை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்தியில ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட பெயரே 15வது பிரிவு என்று. அப்பொழுது அந்த பட தயாரிப்பாளரிடம் கேட்டார்கள், இந்த சட்டத்திலே 300 பிரிவுகள் இருக்கிறது, ஏன் 15வது பிரிவு என்று படத்திற்கு பெயர் வைத்தீர்கள்? அது ஒரு இந்தி படம். அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் இருக்கிறதோ இந்திய அரசியல் சட்டத்துடைய இதயம் அந்த 15வது பிரிவிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அம்பேத்கருடைய சாதனையை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு எல்லாருமே அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு அவர் நினைவு தினம் எல்லா இடத்திலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. நம்முடைய ஆளுநர் கூட அனுஷ்டிக்கிறார்கள், எல்லாரும் அனுஷ்டிக்கிறார்களே. அந்த அம்பேத்கரை அப்படி பாராட்டி விட்டு இன்றைக்கு அவருடைய பெயரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் பம்பாயிலே சிறையிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜாமீனிலே வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த குற்றம் என்ன அது அவருக்கே தெரியாது, அரசாங்கத்துக்கே தெரியாது. 5 வருட காலமாக இன்றைய வரை குற்றப்பத்திரிகை போடவில்லை. BK-16 என்று சொல்லக்கூடிய 16 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் இறந்து விட்டார்.
அந்த துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அருள் தந்தை ஸ்டான் சாமி அவர்கள் 83 வயதில் ஒரு அருட்தந்தை ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பழங்குடி மக்கள் மத்தியிலே வேலை செய்த அவரை கைது செய்து பம்பாயிலே சிறையில் அடைத்தார்கள். அவருக்கு பார்க்கின்சன் நோய். அவரால் ஒரு 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 லோட்டாவிலே இருக்கக்கூடிய தண்ணியை வைத்துக் கொள்ள முடியாது. கை ஆடும், கை சிந்திவிடும். அவர் சிறை அதிகாரிகளிடம் கேட்டார்கள், எனக்கு இந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஒரு உறிஞ்சான் வேண்டும் என்று, ஒரு சிப்பர் என்று சொல்வார்கள், நம்முடைய ஸ்ட்ரா என்று சொல்வார்கள். நம்முடைய பழக்கடைக்காரர்கள் இளநீர் விற்பவர்களும் நமக்கு ஓசியிலே கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்ட்ரா, அதை பம்பாய் அரசு கொடுக்க மறுத்துவிட்டது. தந்தை சாமி அவர்கள் சிறையிலே இருந்து மருத்துவ வசதி குறைவினால் இறந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 16 குற்றம் சாட்டவர்களே 15 பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதில் மற்றொருவர் இறந்து விட்டார்கள், சாய்பாபா என்பவர். அவர் தள்ளுவண்டியிலே செல்லக்கூடியவர், சக்கர வண்டியிலே செல்லக்கூடியவர், அவரும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது 14 பேரிலே ஒரு சிலருக்கு பிழை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் கிடையாது. 5 ஆண்டுகளில் பல பேருக்கு ஜாமீன் கிடையாது. அப்படி அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அம்பேத்கருக்கு நாங்கள் நினைவு கூடம் வைக்கிறோம், அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறோம் என்றெல்லாம் ஒன்றிய அரசு சொன்னாலும், அம்பேத்கருடைய ஒரே மகள் வயிற்று பேரனை 5 வருடங்கள் நீங்கள் சிறையில் வைத்தீர்களே ஏன் என்று சொல்லுங்கள். இதைத்தான் நாம் கேட்க வேண்டும். இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்திலே 21வது பிரிவிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திர உரிமை ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். யாரையும் சட்டத்த விரோதமாக குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்தாமல் யாரையும் சிறையில் அடிக்க முடியாது. ஆனால் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்.